டிக்டாக் நட்பு பல கோடி ரூபாய் மோசடி இலங்கையில் சம்பவம். மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகளை அதிகளவில் கொடுத்து நபர்களை போதையேற்றி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட நபரொருவரை பெரலஸ்கமுவ போலீசார் கைது செய்துள்ளனர். டிக்டாக் சமூக ஊடகத்தின் ஊடாக நண்பரான தனியார் வங்கி உதவியாளர் ஒருவரை கடந்த 19ஆம் திகதி சந்தேக நபர் சந்திக்க சென்றுள்ளார். இருவரும் கொழும்பில் உள்ள முன்னணி வர்த்தக தொகுதியொன்றில் அமைந்துள்ள உணவகத்தில் சந்தித்துள்ளதுடன் பின்னர் சந்தேக நபர் குறித்த நபருக்கு ரகசியமாக மருந்து மாத்திரைகளை அருந்த செய்துள்ளார். அவர் நினைவிழந்த பின்னர் பொருளஸ்கமுவ பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் அவரது வங்கி அட்டையில் இருந்து 2,58,000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் இது தொடர்பில் குறித்த தனியார் வங்கி உதவியாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 28 வயதுடைய இந்த சந்தேக நபர் பண்டிபிட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடம் இருந்து பணத்தை அறவிடும் இயந்திரம் ஒன்றும் 5 போதை மாத்திரைகள் மற்றும் சில பணத்தாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இதே பாணியில் மற்றொரு தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரையும் போதையேற்றி அவரது தங்க நகைகளையும் மற்றும் பணத்தையும் கொள்ளையிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சந்தேக நபர் குறித்த 2 நபர்களிடமிருந்தும் 20 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் திருடிய சில தங்க நகைகளை நீர்கொழும்பு பிரதேசம் மற்றும் கொழும்பு செட்டி தெருவில் உள்ள நகை கடைகளில் விற்று பணம் பெற்றுக் கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற பணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தன்னிடம் கோபித்துக் கொண்டு சென்ற நெருங்கிய நண்பர் ஒருவரை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்காக வத்தலை மோதிர பிரதேசத்தைச் சேர்ந்த சாமியார் ஒருவருக்கு அப்பணத்தில் 10 லட்சம் ரூபாவை வழங்கியதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபர் இவ்வாறு கொள்ளையிட்ட பணத்தில் பெரும்பகுதியை செலவு செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இவ்வாறாக பல்வேறு நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி அவர்களை போதையேற்றி பணம் மற்றும் தங்க நகைகளை திருடி சுமார் 30 லட்சம் ரூபாய் பணத்தை இதுவரை குறித்த சாமியாருக்கு வழங்கியுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்காக நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் பொருளஸ்கமுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. யாழ் நகரில் அதிகமானோரின் நன்மதிப்பை பெற்ற தன்னிகரில்லா தனித்துவமான நிறுவனமாக நாவலர் வீதி யாழ்ப்பாணத்தில் ஷாதுல்லக்ஸ் கணனிகளின் சாம்ராஜ்யம். சகலவிதமான கணனிகள் மற்றும் கணனியுடன் தொடர்புடைய அனைத்து விதமான பொருட்களையும் மிகவும் தரமாகவும் நியாயமான விலையிலும் பெற்றுக்கொள்ள ஷாதுல்லக்ஸ் கேமிங் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ், லேப்டாப்ஸ், அனைத்து வகையிலான ஆக்சசரிஸ், மதர்போர்ட், பவர் சப்ளை, ரேம், ஹார்ட் டிஸ்க், கூலர் ஃபேன், கேமிங் கீபோர்ட், மவுஸ், சிசிடிவி, வைஃபை கேமரா, லேப்டாப் பேக்ஸ் இவற்றுடன் கணினிகள் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான திருத்த வேலைகள் அனைத்தையும் தரமான முறையில் ஒரே குறையுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள சதுலக்ஷ் நாவலர் வீதி யாழ்ப்பாணம். தொழில்நுட்ப உலகை வெற்றி கொள்ள உங்களோடு கைகோர்க்கும் உற்ற தோழனாய் யாழ் நகரில் ஷதுலக்ஸ். தொலைபேசி இலக்கங்கள் 077 110 76 66 மற்றும் 076 33 33 966. ஷதுலக்ஸ் கணனிகளின் சாம்ராஜ்யம்.